எப்பயுமே ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்தோட எட்டமாலஜி பேர் காரணம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட வரலாறை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும்ன்றத நான் அதிகமா நம்புவேன். அது மாதிரி தான் இந்த திருவாப்பனார் கோயிலோட அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த அத்திமரம் இருக்கு இல்லையா, கடந்த பல நூற்றாண்டுக்கு முன்னாடி திருவிளையாற்று புராணத்துல மதுரையில மிகப்பெரிய ஒரு முறை 2 முறை 3 முறை கிடையாது 4 முறை மிகப்பெரிய ஆழி பேரலை வந்ததாகவும், அந்த அலையில அடிச்சு செல்லப்பட்ட எல்லா இடங்களும், உதாரணமாக தெற்குல திருப்பரங்குன்றம், வடக்குல யானைமலை மிக சேதம் அடைஞ்சதாகவும், அந்த சேதங்கள் எல்லாம் தாண்டி இந்த அத்திமரம் நின்னதாகவும், இந்த அத்திமரம் மூலமா உண்டான மிகப்பெரிய ஒரு டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்மளோட இங்கிலீஷ்ல, அது செடிமெண்ட் ஆகி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாகமலையிலயும் ஆயிருக்கு. ஆப்பு அடிச்ச மாதிரி இந்த அத்திமரம் நின்னனால ஆப்பனாருன்னு இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இதை தாண்டி இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள்ள நுழைஞ்சோடனே மெயின் கடவுளான சிவபெருமான் கிழக்க நோக்கி பார்த்து உட்கார்ந்து இருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இடதுபுறம் அம்மன் பார்வதி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் அந்த மரம் இருக்கும். இந்த மரத்துக்கு முன்புறம் விநாயகரோட சன்னிதானமும், மரத்துக்கு அப்படியே பின்புறம் வள்ளி தேவியானோட முருகனும் இருப்பாரு. இது இந்த கோவிலோட சிறப்பா பார்க்கப்படுது. இது திராவிடன் ஸ்டைல்ல பாண்டிய மன்னரால துவங்கப்பட்டு நாயக்க மன்னர்னால முடிக்கப்பட்ட ஒரு திருத்தலம். மதுரையில இருந்துட்டே இந்த கோவிலோட சிறப்பு தெரியாம இருந்தீங்கனாலும், இல்ல இந்த கோவிலுக்கு நீங்க போனதே இல்லைனாலும், தயவு செஞ்சு ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என் கூடவே சேர்ந்து கோவிலை பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதை நோக்கி போகலாம். நான் ஆல்ரெடி ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா பண்ணிட்டு ஓடிஆருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. தப்பாக எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டைமில் எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சம்வாட் ஒரு சில பேர் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க. 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இந்த 4 பார்ட்டையும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். முன்னாடி பார்ட் 2 வரையும் தான் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பார்ட் 4 வரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த பார்ட் 4 அப் டு மெயின்ஸ் வரையும் நம்ம இப்போவே பண்ணிடுறோம். ஸோ அதனால நம்ம மெயின்ஸுக்கு அவ்வளோவா எஃபோர்ட் பண்ணணுன்ற நீட் இருக்காது. ஸோ அதனால தான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த இயர் நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். எவ்ரிடே ஒரு பார்ட்டியும் நம்ம கான்சியஸாக உட்காந்து பொறுமையாக நீட்டாக பண்ண ஆரம்பிச்சோம்னாலே 4 days 3 daysக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக முடிச்சிடலாம். அதுக்கு பிஃபோர் உங்களுக்கு என்னென்ன நீடோ அதை ஃபுல்லாக இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிவிட்டு ஓபிசி வாங்கணும். அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ரெடி பண்ண வேண்டியதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதுக்கு நிறைய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. சங்கர் ஐஏஎஸ்ல வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதில் என்னால் போட முடியாததுக்கான ரீசன் என்னன்னா, நானே ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நியூ திங்ன்றனால. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ என் சைடில் இருந்து அதை டெஃபினட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஓடிஆரோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்ட் 1, நாளை கழிச்சு பார்ட் 2 அண்ட் நாளை கழிச்சு பார்ட் 3 அண்ட் கடைசி நாள் பார்ட் 4ஓட கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ண முடியாது, வீட்டிலேருந்தே நீங்கள் செல்ஃபாக பண்ணல, ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ஷூர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் வேவாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஏதாவது ஒரு எரர் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த 1 year போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை பேனிக் ஆகாமல் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த நார்ம்ஸ் படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஓபிசி அனெக்சர் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எப்படி அது பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கூகுள் ஷீட் தரேன். அதுக்கப்புறம் ஆன் காலில் நம்ம பேசிட்டு நம்ம அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.